தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு ஆப்பு வைக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கோ வாக்களித்ததாக இருந்தால் எங்களுடைய இனத்துடைய உரிமை பயணம் முடிவுக்கு பெறல. அதான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம். இப்ப அனுரகுமார திசாநாயக்கருடைய கட்சியை நிராகரிக்க வேண்டும் என்ற மாட்டு கருத்து இருக்க முடியாது. நான் நம்புறேன் நம்முடைய மக்கள் இந்த 7 மாசத்துக்குள்ளே அவர்கள் மிக தெளிவாக அதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். எனக்கு இந்த 1 மாசத்துக்குள்ளே நாங்கள் நம்முடைய மக்களை சந்திச்சு கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக அவர்களுடைய முகமூடி கலரப்பட்டு அவர்கள் இந்த ஜேவிபி தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நான் கேட்கிறேன், இந்த தேசிய மக்கள் சக்தியை எந்த அளவுக்கு நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, அதே நிலைப்பாட்டை, அதே பிழையான நிலைப்பாட்டை ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு கட்சி வலியுறுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாடுகள் இந்த தவறான புரிதலை நம்மிடம் சொல்லுகின்ற போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய மத்திய குழு முடிவெடுத்து பாராளுமன்றத்திலே 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுது தேசிய மக்கள் சக்தி கேட்டு அறுதி பெரும்பான்மை அல்ல, அறுதி பெரும்பான்மை 19 8 பேர் தான் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கு. மிச்சமெல்லாம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகள். ஆகவே நாங்கள் மிஞ்சினவர்கள் ஒரு பேசி ஒரு குறைஞ்சது 10 பேர் கொண்ட ஒரு அணியை நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்றதை விளங்கிக் கொண்டு நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் தமிழரசு கட்சியோட நாங்கள் பேச தொடங்குறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த சங்க சின்னத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் அடக்கலாதன் அவர்களுடைய பேசுவோம். தமிழரசு கட்சியோட பேசுகின்ற பொழுது அன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் பதவி ஒரு கேள்விக்குறியாக இருந்தார். ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ஒரு பதவி தெளிவாக இருந்தார். ஸ்ரீதரன் அவர்களோடு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீதரனோடு பேசிக்கொண்ட போக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னுக்கு போவதற்கான ஒரு நம்பிக்கை நமக்கு வளர்கிறது. ஆனால் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு கட்டத்திலே திடீரென்று தமிழரசு கட்சியுடைய அந்த தலைவர் செயலாளர் பதவிகள் நிரப்பப்படுகின்றன. CVK சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய தலைவர் பதவி தலைவராகவும், வைத்தியகாரணி சத்தியலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய பதவி செயலாளராக நியமிக்கப்படுகிறார். CVK சிவஞானம் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ஊடகத்துக்கு சொல்றேன் கருத்து, கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் அவர்களோட பேசுவது அது பாராளுமன்ற குழு தலைவர், இல்லாட்டி அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களோட பேசுவது அது பாராளுமன்ற குழு, அது கட்சி அல்ல. கட்சி என்றால் தலைவர் செயலாளர் இருக்கத்தக்கதாக தலைவர் செயலாளர்களாகத்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதில் எங்களுக்கு கொஞ்சம் நியாயம் தெரிஞ்சது. அந்த வகையில் அவருடைய செயலாளர் கஜேந்திரன் அவர்களும் நானும் ஜனவரி 25ஆம் தேதி அவரை வீடு தேடி சென்று நாங்கள் அவரை சந்தித்து அவருக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்புதலை பிடிக்கிறோம். அப்பொழுது CVK சிவஞானம் அவர்கள் நம்மளும் சொல்லுங்க, கஜன் ஸ்ரீதரன் உங்களோட பேச அனைத்து விஷயங்களையும் மத்திய குழுவுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையில செய்ய விரும்புகிறீர்கள், அது எல்லாத்தையும் முடக்கப்படுத்தீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்தது. ஒரு 7 பேர் கொண்ட குழு, நிபுணர் குழு ஒன்றை உங்களோட தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை, நீங்கள் எவரிடம் சொல்லியிருந்தீர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையிலே ஒற்றையாட்சி முறைமையை பற்றி நாங்கள் பேச இயலாத அடியோடே நாங்கள் நிராகரிக்கிறோம். அந்த வகையிலே ஒற்றையாட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை நாங்கள் கைவிட வேண்டும். அதே போன்று
அனுரகுமார திசாநாயக்க தான் கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புவதாக அறிவித்திருக்கின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் அடியோடு நிராகரிக்கணும் என்று நீங்கள் நிபந்தனையிட்டீர்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த விஷயமும் எங்களுடைய மத்திய குழு ஆராயப்பட்டு எங்களுடைய மத்திய குழு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்து விட்டது என்பதை நம்மிடம் தெளிவாக சொன்னார். தமிழரசு கட்சி உடைய பிரதிநிதிகளாக திரு சம்பந்தனும் சுமந்திரனும் அந்த அரசியலமைப்பு தயாரிப்பு குழுவோடு கலந்து கொண்டு அவர்களும் பெரிய பங்காற்றினவர்கள் அதை தயாரிக்கிறது என்று தெரிந்திருந்து அது ஒரு ஒற்றை ஆட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை நாங்களாகவே கைவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வந்தது. 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவமாக இருந்த இந்த சம்பந்தன் அவர்களுடைய முடிவாக ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தான் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவாக தான் நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது. இரண்டாவது ஒற்றை ஆட்சிக்குள் இது 13ஆம் திருத்தம் இல்லாட்டி இந்தியா கொடுத்த 13ஆம் திருத்தத்துக்கு எதிராக அல்ல, ஒற்றை ஆட்சி தான் பிரச்சனை. அது 13ஆம் திருத்தமாக இருக்கலாம், வேறு எதுமாக இருக்கலாம். ஒற்றையாட்சிக்குள்ள எந்த விதத்திலையும் நாங்கள் தீர்வை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருதக்கூடாது. அப்ப இன்றைக்கு 16 வருஷத்துக்கு பிறகு தமிழரசு கட்சியுடைய பதித்தலைவர் அந்த ஒற்றையாட்சி விஷயங்களை அனைத்தையும் கைவிடுவதாக எங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு ஒரு பலத்த நம்பிக்கை உண்டு பெற தொடங்கினது. ஆனால் எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு அவர் அதை எங்களிடம் அறிவித்ததற்கு பிறகு ஒரு 2 கிழமைக்குள்ளே 3 கிழமைக்குள்ளே பொதுச்செயலாளராக இருந்த வைத்தியகானந்தி சத்தியலிங்கம் அவர்கள் தனக்கு சோனில்லை என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்து அந்த இடத்துக்கு அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிச்ச சுமந்திரன் மக்களால் கடந்த தேர்தலில் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தனக்கும் தந்த கட்சிக்கும் ஆணைய கொடுங்கள் என்று சொல்லி மேடையாக வாக்கை கேட்ட சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்படுறார். அதே காரணத்துக்காக நிராகரிக்கப்படுறார். வேற எவரும் அதை பற்றி கலைக்கவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. சுமந்திரன் மட்டும்தான் கலைச்சார். அதுக்காகத்தான் மக்கள் நிராகரிக்க. அந்த சுமந்திரன் அந்த செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுகிறார். மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக மக்கள் திட்டவட்டமாக நிராகரித்த சுமந்திரன் தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுறார் என்றால் எந்த அளவு தூரத்துக்கு சுமந்திரன் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய மத்திய குழுவை தண்ட பிடிக்குள்ள வச்சிருக்கிறதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அப்ப அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து குறைஞ்சது ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அணி அதை முன்வைக்கிற அந்த பேச்சுவார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன? அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வர விரும்புகின்ற தான் தயாரிச்ச தமிழரசு கட்சி தயாரிச்ச அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்க கூடாது என்பதுதானே காரணம். அதானே அவருடைய நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதாலேதான் மக்கள் நீங்கள் அவரை நிராகரித்தீர்கள். அவர் நிராகரிக்கப்பட்டாலும் இன்றைக்கு கட்சிக்குள்ளே அவருடைய ஆதிக்கம் மிகவும் பலமாக இருக்கிற நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த 8 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட அவரை மீறி நடக்க முடியாத அளவுக்கு நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது. இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி அதே ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆகணும் என்று விரும்புகின்ற சுமந்திரன் ஆதிக்கத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணைய கொடுத்தால் அதை ஜேவிபி செய்தால் பிள்ளை, இதை செய்தால் சரியா? தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே.
நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, தெளிவாக விளங்கிக் கொள்ளும். 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில வருகிறோம். வெளியில வந்தும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தான் பிரச்சனை என்றதை தான் நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். தலைமைத்துவத்தை தோற்கடிக்கிறதாக இருந்தால் அது திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலையும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ஸ்தாபிச்சதுக்கு பிறகு நாங்கள் திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலையும் மட்டும்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தோற்கடிக்கிறதா முழு வடகிழக்கிலையும் தான் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தலைமைத்துவம் தான் பிரச்சனை. தமிழரசு கட்சிக்குள்ள மிகவும் நேர்மையான இந்த தேசத்தை, இந்த அரசியல் அபிலாஷிகளை, இந்த கொள்கையை இன்றைக்கும் தந்தை செல்வராயம் அவர்களுடைய கொள்கையை விரும்புகின்றவர்கள் தான் பெரும்பான்மை. ஆனால் கட்சியுடைய அந்த இறுக்கமான கட்டமைப்பு காரணமாக இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாலே, அந்த தலைமைத்துவம் தவறாக நடந்து கொள்வதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள், அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்சிக்குள்ளே அவர்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே எந்தளவு தூரத்துக்கு நாங்கள் மோசமான கொள்கையை கொண்ட ஒற்றையாட்சிக்குள் தமிழ் இனத்தை சிக்க வைக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எந்த அளவுக்கு ஓரம் கட்ட வேண்டுமோ அதே அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை இந்த தேர்தலிலே ஓரம் கட்ட வேண்டும். இந்த தேர்தலிலே ஒரு தெளிவான பாடத்தை தமிழரசு கட்சிக்கு படிப்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் கட்சிக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த தவறான தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கட்சி அளிக்கிறதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கட்சிக்குள்ள மேலோங்க வைக்கலாம். அதை செய்வதன் ஊடாகத்தான் உங்கள் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை திருத்துறதாக இருக்கும், அல்லது அவர்கள் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றுறதாக இருக்கும். அதுதான் எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. நான் தெளிவாக சொல்லுகின்றேன், எங்களுடைய கட்சி தலைவர்கள், பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த தமிழரசு கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்வராயம் அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தால் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகுவோம். இது தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி தோற்கடித்து அரசியல் இருந்தே முற்றுமுழுதாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அல்ல. அது செய்யவும் மேலாது, செய்யவும் கூடாது. நான் ஏன் என்று சொல்றேன், இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு நம்முடைய மக்கள் வடகிழக்கு முழுவதிலையும் அனைத்து சபைகளிலும் எங்களுக்கு ஒரு ஆணை கொடுத்தாலும் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகின்ற விஷயம் பாராளுமன்றத்திலே தான் நடக்க போகின்றது. பாராளுமன்றத்தில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 2029ஆம் ஆண்டு தான் நடைபெற இருக்கின்றது. அந்த 2029ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வரைக்கும் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியுடைய 8 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருக்கத்தான் போயினர். அவர்களை தவிர்த்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்க முடியாது.
அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. எந்த அளவுக்கு அந்த 10 பேர் கொண்ட, குறைஞ்சது 10 பேர் கொண்ட பாராளுமன்ற குழு ஒன்றை நாங்கள் உருவாக்க வேணுமோ, அதை உருவாக்குவதற்கு எந்த அளவுக்கு 8 பேர் தமிழரசு கட்சியில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தியாவசியமாக இருக்கோ, அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நானும் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய செல்வம் அடைக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தவிர்க்க முடியாத சக்தி. சில வேளையிலே வைத்திய கலாநிதி அர்ச்சுனா திருந்தினராக இருந்தால் இந்த தேவையில்லாத கதைகளை விட்டு ஒரு நிதானமாக நேர்மையா பயணிப்பவராக இருந்தால் தமிழ் தேசியத்தை இருந்திருந்து உச்சரிப்பார். அவர் அதை உறுதியாக எங்களுக்கு நம்பக்கூடிய வகையில் இந்த கையெட்டை எதிர்க்கிறதை நிப்பாட்டி அதை ஆதரிக்கிற ஒரு மிக மோசமான நிலைப்பாடு அனைத்தையும் மாற்றி அமைச்சு பெண்களுக்கும் மதங்களுக்கும் அவர் சரியாக அதை மதித்து அவர் நடந்து கொள்வாராக இருந்தால், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்கள் உறுதியாக இருப்பார் என்றால் அந்த 10 11 ஆகலாம். ஆனால் 10க்கு கூட குறைய முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை விட்டு இந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்க முடியாது. அவர்களை ஓரம் கட்டி அவர்களை முற்றுமுழுதாக இந்த தமிழ் அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற நோக்கம் அல்ல. அந்த வாக்குறுதியை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன், நாங்கள் அனைவரும் கொடுக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இது கட்சி அரசியல் அல்ல, இது காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில இருக்கிற போட்டி அல்ல. இங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் தொங்காளி கட்சிகளாக இருக்கிறோம். சிவாஜிலிங்க மன்னன் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர் அல்ல. தமிழ் காங்கிரஸை ஆதரிச்சது வரலாறே அவருக்கு இல்லை. மாறாக காங்கிரஸ் திட்டுறது மட்டும்தான் அவருடைய வரலாறு. அதே போல ஸ்ரீகாந்த் ஐயா அதே மாதிரிதான். ஸ்ரீகாந்த் ஐயா தமிழரசு கட்சியின் மூளை கருதப்படுகின்ற வி நவரத்னம் ஐயாவுடைய சிஷ்யன். வி நவரத்னம் ஐயா தான் ஸ்ரீகாந்த் ஐயாவுடைய குரு. வி நவரத்னம் ஐயாவுக்கு ஜிஜி பொன்னம்பலத்தை கண்ண காட்டினார். தவராச ஐயா ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய தலைவர். 77ஆம் ஆண்டு அவர் ஒரு சட்டமானவர். 77ஆம் ஆண்டு தமிழர்களுடைய கூட்டணி திட்டமிட்ட வகையில என்னுடைய தந்தையாரை வெளியில தள்ளினர். அவர் சேர்க்கிறதுக்கு அவர்கள் மறுக்கினர். அப்பொழுது இந்த தந்தையார் சுயேட்சையாக மரண் சின்னத்திலே அவர் போட்டியிடுறார். அந்த இடத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய தந்தையாருக்கு எதிராக தீவிரமாக வேலை செய்தவர் தான் தவராச ஐயா. அவர் இந்த தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்கு கடந்த எத்தனை தசாப்தங்களாக வேலை செய்தார். எந்த ஒரு நாளும் காங்கிரஸை ஆதரித்தது கிடையாது. இந்த தரப்புகள் தமிழரசு கட்சிக்கும் தந்தை செல்வநாயகத்துக்கும் விடுதலை அரசியலுக்கும் நேர்மையாக இருக்கணும் விரும்பி அதை ஆதரித்து சில வேளையிலே நாங்கள் காங்கிரஸ்காரர் அதுக்கு எதிரென்று நினைத்த இடத்திலே எங்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சி மிகவும் தவறான பாதையிலே போகிறது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிராகரிக்க வேண்டும், அந்த தலைமைத்துவத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்றார்கள் என்றால் நம்முடைய மக்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் பதவியில் தான் விரும்பினவர்கள் என்றால் தமிழரசு கட்சிக்குள்ள இன்றைக்கு இருந்தால் சில வழியிலே அவர்கள் நிற்கக்கூடும். வந்து அங்க பெரிய கட்சி அவர்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருடத்துக்கான வாய்ப்புகள் சில விட கூடவா இருக்கலாம் என்று அவர்கள் கற்பனை பண்ணக்கூடும். அவங்களுடைய பங்காளி கட்சிகள் எங்களோட வந்து சேர்ந்திருக்காவிட்டால் அவர்கள் வந்து இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டுதான் இந்த இனத்துடைய எதிர்காலமே இன்றைக்கு திராசில தொங்கி இருக்கின்றது.
எந்த பக்கம் சார போறோம் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுக்கு தெளிவான ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகவே அந்த பொறுப்பை நீங்கள் இந்த வரப்போகின்ற 6ஆம் தேதி சரியாக செய்ய வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு உரிமை பாதையை தொடர்ந்தும் தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.